பொதுச் செயலாளர் கைது வந்து அரசாங்கத்தோட தவறான நடவடிக்கை. இது வந்து ஒரு அராஜகத்தின் உச்சம் தான். போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்கும் அப்படின்னா, 3 பேருக்கு மேல் இருந்தால் நீங்க போலீஸ்ல பர்மிஷன் வாங்கிருக்கணும். அதுவே நீங்க வந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல 3 பேர் நின்று கொடுத்தா கூட 50 அடியோ 40 அடியோ அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல 3 பேர் நின்று கொடுத்தா கூட அது வந்து கேஸ் ஆகாது. புது கட்சினால அது தெரியாது. நீங்க உண்மையிலேயே நேர்மையாக நியாயமா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? காவல்துறை 10 பேர் சேர்ந்து கொடுக்க கூடாதுமா, 3 பேர்ல 2 பேரா கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த டிஸ்டன்ஸ்ல கொடுங்க. அவங்களுக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க இங்க ஒரு கால் புடிச்சு தான் சாக்குன்னு தூக்கி உள்ள போட்டீங்க. தன் கட்சியில இருக்கும் நிர்வாகிகள், அது முக்கியமாக பெண் நிர்வாகிகள் கைதியானதுனால் அவர்களை பார்க்க வந்த ஒருத்தர் தான் ஆனந்தன். அவர் பிரசுரம் கொடுக்கல, துண்டு பிரசுரம் கொடுத்தாரா இல்ல, கூட்டம் சேர்த்தாரா இல்ல, அவர் மாட்டினா அவர் இதை பார்க்க அவரோட தார்மீக அவருக்கு உரிமை இருக்கு. அவர் எது கை செய்றீங்க? இப்போ நான் என்ன கேட்கிறேன், உழல் சிறையில போய் ஒரு கைதியை பார்க்க போறீங்க வச்சுப்போமே, நான் பார்க்க போனா அப்ப நாளைக்கு நானும் சேர்ந்து அரஸ்டா? அந்த மாதிரி சாலைக்குள்ள போய் பாக்குறது வேற, தடுப்பு காவல்ல சொல்ல வரேன். அதுதான் சொல்ல வரேன்ல. எனக்கு தெரிஞ்சு கைது செய்யப்பட்டவர்களை பார்க்க சென்றவர்களே கைதியாவது எனக்கு தெரிஞ்சு தான் ஃபர்ஸ்ட் டைம்.